காய்ஸ் கண்டினியூஷன் பார்க்கலாம். அவனோட வீட்டுக்கு ஓமை வர வச்சுட்டு அங்கே ஓமை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். நீ என்னடா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண, ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, அவள் தனியாக தான் லிவ் பண்ணுறா அது இதுன்னு சொன்னேன், ஆனால் அவள் வீட்டுக்கு ஒரு அடிக்கடி வந்து போயிட்டுருக்காண்டா அப்படின்னு சொல்லி கத்தவும் இவன் அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்பெல்லாம் அவள் தனியாக தான் லிவ் பண்ணிகிட்டு இருந்தா, ஒரு வேளை இப்போ யாராவது வந்திருப்பாங்களா இருக்கும், இரு நான் வேணா திரும்ப வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவுமே அதெல்லாம் ஒன்றா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னது நீ ஹீரோயினோட விஷயத்தில் இன்வால்வ் ஆக போறியா, நீ செக் பண்ண போறியா, அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, உங்கள் ஆன்ட்டிக்கு ஆல்ரெடி அவளை பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், உங்கள் ஆன்ட்டிக்கு ஆல்ரெடி நீங்கள் 2 பேரும் டேட் பண்ண விஷயமும் தெரியாது, அது அப்படியே இருந்துட்டு போட்டும், எனக்கு என்னவோ மனசில் தோணுது நீ இந்த பொண்ணோட க்ளோஸ் ஆனால் உங்கள் ஆன்ட்டியால் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதனால விலகியேறிடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனும் இல்லை இல்லை நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், ஆன்ட்டிக்கு தெரியாமல் எப்படி வேலையை நகர்த்தணுமோ அப்படி நான் நகர்த்திக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லைடா நான் அந்த பொண்ணோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு ஓம் வந்து வாயை திறக்க ஹீரோவும் வேணாண்டா நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டில் இருந்து ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் புதுசாக ஒரு ஜாபுக்கு கிளம்புறானா, அப்போ அவனுக்கு டை போட தெரியாது, ஹீரோயின் தான் ரொம்ப லக்கி, அவள் டை போட்டு விட்டா அவன் போகிற காரியம் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு சொல்லி அவளுக்கு ஐஸ் வச்சு அவளை டையெல்லாம் போட்டு விட வச்சுட்டு இருக்கான். இவங்க 2 பேர் பேசுகிற விஷயம் நம்ம ஹீரோக்கு வீட்டுக்குள்ளே காதில் கேட்க அவன் காலையிலே கடுப்பேறிட்டு வெளியில் அப்படியே மறைச்சிக்கிட்டே வந்து நிற்கிறான். அப்போ வந்து ஹீரோயினும் அவனை கண்டு காணாத மாதிரி நின்றுட்டு இவனுக்கு டையெல்லாம் போட்டு விட்டுட்ருக்க, அப்போ பாங்க சும்மா இல்லாமல் அங்கே ஹீரோவை பார்த்துட்டு ஹலோ கவின் உனக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு அப்படியே இவனையும் அவனையும் மாற்றி மாற்றி பார்க்க நம்ம ஹீரோக்கு பயங்கர குஷி ஆகிடுது. அவட்டனே அவன் வந்து இவன் உங்ககிட்ட சொல்லலையா எங்கள் 2 பேருக்கும் பாஸ்டில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே. அப்போ பாங்கும் இல்லை எதுவும் சொல்லையே, சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, ஹீரோ வந்து பாஸ்டில் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே ஹீரோயினும் பாங்க பிடிச்சி இங்கே பாரு உனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, டையை போட்டு விட்ட சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பையை கொடுத்து அவனை திருப்பி அனுப்பி விட்டுடுறான். இவ வீட்டுக்குள்ளே போகும்போது ஹீரோவும் இவ வேணும்னே தான் இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளும் வந்து இங்கே ஹீரோயினோட வீட்டுக்குள்ளேயே வந்து கதவை லாக் பண்ணி விட்டுடுறான். ஹீரோயின் அவன் வெளில போன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா, கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அவன் மேலே எரிஞ்சிட்டு இருக்கா. அவனும் சட்டையே செய்யலை. அவகிட்ட க்ளோஸராக வந்துட்டு இப்போ எதுக்கு நீயும் நானும் முன்னாடி லவர்ஸாக இருந்தோங்கிற விஷயத்த இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்க, ஒரு வேலை தெரிஞ்சா இவன் ஜெலஸாக ஃபீல் பண்ணி உன்னை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினும் எதுவுமே பதில் சொல்லாமல் மரியாதைங்கிறது கிளம்பு இல்லைன்னா நான் வெளில கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் இழுத்துட்டு போயிட்டு அவளை வம்பு பண்ணிகிட்டு இருக்கவன் டக்குன்னு வந்து கோவமாயிட்டு, இங்கே பாரு எனக்கு வந்து உன் மேலே வந்து செம்ம கடுப்பு இருக்குது, நீ எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறா. லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, யாரு நான் லூஸா, உங்கள் அக்கா எங்கள் அம்மாவை போட்டு தள்ளிட்டு எங்கேயோ தலைமறைவாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா எங்கள் அம்மாவோட சமாதிக்கு முன்னாடி வந்து விழுந்து அழுது மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் உனக்கு உண்மை எதுவும் தெரியாது, தேவையில்லாமல் வார்த்தையை விடாத, அப்புறம் நீ தான் நாளைக்கு ஃபீல் பண்ணுவேன், எங்கள் அக்காவுக்கும் உங்கள் அம்மா சாவுக்கும் எதுவுமே வந்து சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் அப்போ எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறதே தெரியல, அமைதியாகிடுறாளா. அதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய இவனும் அவளை கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸராக வரான். அப்போ ஹீரோயின் முகத்தை திருப்பிக்கிட்டு லைட்டாக வந்து அழுகிற மாதிரி ஆயிடுறா. இங்கே பாரு என்னோட தயவு செஞ்சு க்ளோஸ் ஆகாத, நாம் 2 பேர் திரும்ப க்ளோஸ் ஆகக்கூடாது, அது சரி கிடையாது, என்கிட்டேருந்து விலகியே இரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் எனக்கு உண்மையெல்லாம் தெரிகிற வரைக்கும் என்னால் உங்ககிட்டேருந்து விலகிலாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக உங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மாவோட டெத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத நீ ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ணுறேன், அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட ஹீரோயின் எமோஷனல் ஆகிடுறான். அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரும்போது கரெக்டாக அங்கே ஹீரோவுடைய ஆண்டிக்கிட்ட மாட்டிக்கிறான். ஸோ இப்போ அந்த லேடியை பார்த்துட்டு இவனுக்கு பயம் ஏதாவது உளறி தொலைச்சிருவோமோன்ட்டு அவங்க இவங்கிட்ட போன உடனே, நேற்று நீ ஹீரோ கூட தான் வந்துட்டு அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த போல், என்ன விஷயம் என்ன நடந்துச்சு எதுக்கு அங்கே போன அப்படின்னு சொல்லி நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவனும் ஐயோ இப்படா சமாளிக்கிறதுன்ட்டு அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு, இல்லை நேற்று அவன் டின்னருக்காக என்னை கூப்பிட்டுருந்தான், சிக்கன் ரைஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதா சொன்னான், அதனால் என்னை வாங்கிட்டு வர சொன்னான், அதுக்கு தான் நான் போனேன் அப்படின்னு பதட்டத்தில் அவன் பாட்டுக்கு வேகமாக பேச அவங்களும் என்னை பார்த்து ஏன் பயப்படுற, பொறுமையாக வந்துட்டு பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயம்லாம் இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து வேலையை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால் கொஞ்சம் அவசரமாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிலாம் சொல்ல, நீ எதுவும் கவலைப்படாமல் இரு, இங்கே வந்து அவன் உங்ககிட்ட எது பேசினாலும் சரி நீ எதுனாலும் என்கிட்ட மனசு விட்டு ஷேர் பண்ணலாம், அவனை பற்றி விஷயம் எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போக, எப்பா இதுங்களுக்கெல்லாம் நடுவில் மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இவனும் பெருமூச்சு விடுறான். அவங்க அம்மாவோடைய அந்த சமாதிக்கு வரானா. ஸோ அங்கே வந்து ஃப்ளாஸ் எல்லாம் வச்சுட்டு அப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறான். ஸோ அவங்க அம்மா வந்து இப்போ ஹீரோயினோட அக்காக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சமயத்தில் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசிட்டு வீட்டில் டெய்லி சண்டை போட்டுட்ருக்கவங்க திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஹீரோவை அப்ராடுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லுவாங்க. ஹீரோவும் வந்து அவங்க அப்பாவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை
விட்டுட்டு போகணும்னு ஒரு பக்கம் யோசிப்பான். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வேறு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ போனால் சரி வராதுன்னு யோசிப்பான். அவங்க அப்பா தயக்கமே இல்லாமல் நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கனால பையனை வந்து அனாதையாக வந்து விட்டுறலான்னு பார்க்குறியா, அப்படி நான் அலோவ் பண்ண மாட்டேன், அவன் இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இவர் வந்து கிழிச்சு போட்டுறாரு. ஹீரோவும் உங்களை விட்டு நான் எப்படிமா போவேன், நீங்கள் இங்கே தனியாக இருப்பீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா, இங்கே பாரு, நீ என்னை லவ் பண்ணுறது உண்மையாக இருந்துச்சுன்னா மரியாதையாக வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு அப்ராடுக்கு போய் படிக்கிறதுக்கு பாரு, நீ அங்கே போய் தான் கிராஜுவேஷன் பண்ணி ஆகணும், இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அவங்க அம்மா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறதை பார்த்துட்டு, சரிம்மா உனக்காக நான் போகிறேன், என்னை வந்து இப்படிலாம் பேசாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க அப்பாவும் அவங்ககிட்ட கெஞ்சுறாரு, நீ போகாதடா என் கூடவே இருடான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து அவங்க அம்மாவோட லவ்வுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்க அப்பாவை வந்து சீட் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு, இல்லை நான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் போயிருக்கான் நாட்டுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஆன்ட்டியை காட்டுறாங்க. அந்த ஆன்ட்டி வந்து இப்போ ஹீரோவுடைய அப்பா கம்பெனியை தான் டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அந்த கம்பெனியில் இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறமா நிறைய ப்ராஜெக்ட் வந்து இவங்க கை விட்டு போயிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் சேட் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ இப்போ அந்த சேட்டை வந்து ஏதாவது பண்ணி அவர்கிட்ட வந்து வின் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, சேட்டோட ஒய்ஃப் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவர் முன்னாடியெல்லாம் ஹீரோவுடைய அப்பா கிளப்புக்கு அடிக்கடி வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஹீரோயினோட அக்கானா ரொம்ப பிடிக்கும், அவங்களோட பழகிறதுக்குனே வந்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்கலனாலும் கொஞ்சம் க்ளோஸாக தான் பழகிட்டு இருப்பா. ஆனால் அவள் வந்து எப்போ காணாமல் போனாலும் அப்பையிலேருந்து இவர் அந்த கிளப்புக்கு வரதை நிறுத்திட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறான். இதை கேட்டோடனே இன்னைக்கு மூளை ஓவர் டைம் வேலை பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு, சரி அக்கா காரி தானே, இல்லை அவளை விட அழகா அவள் தங்கச்சி இருக்கால, அவளையும் இந்த சேட்டையும் கோர்த்து விட்டோன்னா ஹீரோயினாலையும் எனக்கு லைஃப்பில் தொல்லை கிடையாது, அதே மாதிரி இந்த ஆளையும் எனக்கு கம்பெனியில் பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ ஒரே கல்ல 2 மாங்கா அப்படின்னு சொல்ல அசிஸ்டண்ட்டும், ஹீரோயினை அதுக்காக பலி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னோடனே, எனக்கு பிடிக்காதவ தானே, ஸோ எப்படியாவது போய் தொலைக்குது தர்திரியோன்னு சொல்லி தள்ளி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே வந்திருக்கக்கூடிய கஸ்டமர் ஒருத்தன் ஹீரோயினை வந்து அவங்க கூட ட்ரிங்க் பண்ணுறதுக்காக கூப்பிடுறான். ஹீரோயினும், இல்லை நான் வந்து வேறு வேலையாக இருக்கேன், என்னால் இப்போ குடிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பொலைட்டாக பேசுகிறான். ஆனால் அவனும் விடாமல் ரொம்ப வந்து நல்லவ மாதிரியெல்லாம் வேஷம் போட்டுட்ருக்கா, அதை அவனை ரொம்ப நாளாகவே பார்த்துட்ருக்கேன், அதனால் நீ இப்போ குடிச்சு தான் விடணும் இன்னும் சொல்லி அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான். அவளும் முடியவே முடியாது, குடிச்சிட்டா என்னால் வேலை பார்க்க முடியாது சார், என்னை விட்டுருங்க சார், நான் மற்ற பொண்ணுங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கவும் அப்போ வந்து அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸை வந்து வாங்குறதுக்கு ஹீரோயின் மறுத்துடுறா. உடனே அந்த ஆள் கோவப்பட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அங்கே இருக்கவங்க எல்லாரோட அட்டென்ஷனும் ஹீரோயின் பக்கம் தான் திரும்புது. அப்பயுமே அந்த ஆள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை ட்ரிங்க் பண்ணுறதுக்காக வந்து இழுத்துட்டு போக அப்போ ஹீரோ வந்து அந்த ஆளை இழுத்து தடுக்க வச்சிடறான். உனக்குலாம் முடியாதுன்னு சொன்னால் காது கேட்காதா, மேனஸே இல்லையா உனக்கு அப்படின்னோடனே, யாரா நீ, நான் இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டான கிளைண்ட்டு, நீ வந்து என்னைய கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை தள்ள, ஹீரோவும் பதிலுக்கு இந்த ஆளை தள்ளுறான். இந்த ஆள் வந்து கீழே போய் விழுந்துடுறானா. உடனே எல்லாரும் பார்க்குறாங்க, நான் அசிங்கமாக போயிட, நான் யாருன்னு நினச்சேன், எம்எல்ஏ கை வச்சுட்டியா, உன்னெல்லாம் என்ன பண்ணுறேன் படுறா அப்படின்னு அந்த ஆள் வந்து ஆவுன்னு கத்த ஆரம்பிக்க ஹீரோவும் அந்த ஆளும் வந்துட்டு என்னடா பண்ணுவேன் 2 பேரும் முறைச்சிட்டு நிற்க ஹீரோயின் தான் 2 பேரும் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹீரோ சத்தம் போடுறா, அவர் நம்மளோட கஸ்டமர், நீ அவர்கிட்ட எப்படி நடந்துட்டு இருக்க, முதல்ல அவர் தள்ளி விட்டதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும், யாரு நான் இவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஷின் பண்ண அந்த ஆளும், இப்போ இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலனா இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கோவப்படுறான். அப்போ ஹீரோ மன்னிப்பு கேட்குற மாதிரி இல்லையா, இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோவோட அப்பாவுமே அங்கே வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு வந்து நின்றுறாரு. அப்போ வந்து ஹீரோயினும், இவருக்காக நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட ஹீரோக்காக மன்னிப்பு கேட்குறா. உடனே ஹீரோவும் அவளை பாதியில் வந்துட்டு தூக்கிக்கிட்டு, என் பாஸ்க்கு காலில் அடிபட்டு போயிடுச்சு, என் பாஸை பார்க்குறது தான் எனக்கு வேலையில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கண்டும் காணாத மாதிரி அங்கேருந்து தூக்கிக்கிட்டு கிளம்பி போயிடுறான். எல்லாருமே இவங்க 2 பேரும் வீடாக பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஹீரோவுடைய அப்பாவுமே ஏன் நான் இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி குழம்பி போயிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்கெல்லாம் ஹீரோயினையும் சேர்த்து வச்சு காசு பண்ணிட்டு இருக்க இவருக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகுது. அப்போ வந்து ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த வெயிட்ரஸ், அவங்க தான் வந்து சொல்கிறாங்க, பாஸ் இவங்க இப்போ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ பார்த்தோன்னா ஹீரோயினை தனியாக தூக்கிட்டு வந்துடுறான். நீ தேவையில்லாமல் கோவப்படுற, அந்த இடத்துல நானே ஹேண்டில் பண்ணியிருப்பேன், இது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு சொந்தமானதை வேறு யாரும் தொடுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் என்ன சொன்ன அப்படின்ட்டு அப்படியே அவனை முழிச்சிட்டு இருக்கா. இவனும் கண்டு காணாத மாதிரி வந்து அவளுடைய கால் வந்து ஸ்ப்ரெயின் ஆகிருக்குங்கிறத அவளுக்கு முன்னாடியே ரியலைஸ் பண்ணியிருப்பானாட்ருக்கு. ஸோ இப்போ வந்து அவளோட காலெல்லாம் பிடிச்சி அவளுக்காக கேர் பண்ணி பார்த்துட்ருக்கானா. ஹீரோயின் அப்படியே மெல்ட் ஆகி அவனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்கிறாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீ டேரெக்டாக உள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது, இதுக்கு தான் நம்ம காட்ஸ் வச்சுருக்கோம், காட்ஸுக்கு தான் நீ சிக்னல் கொடுக்கணும், அவங்க இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க, ஏன்னா இதை வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் டேஞ்சரஸ் ஆனவங்க, இப்போ கூட பாரு நீ வந்து நடுவில் வந்ததுனால தான் ஹீரோயினுக்கு அடிபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஸோ அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை விட அவளுக்கு அடிபட்டது தான் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அவளுக்காக நான் கேர் பண்ணிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா அவன் கேட்க, அவளுக்காக நீங்கள் ஏன் கேர் பண்ணிக்கணும், அதுக்கு அவசியம் இல்லை, அவளை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன
என்ன மீன் பண்ணுற, நான் ஏன் அவளை பார்த்துக்க கூடாது அப்படின்னு ஹீரோவோட அப்பா கேட்க, ஏன்னா அவள் என்னோடவ, எனக்கு சொந்தமானவ, நான் காதலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்போலேருந்து நடக்குது, நீ நிஜமாவே அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இது பல வருஷமாக நடந்துட்டு தான் இருக்குது. நான் வந்து அப்ராடுக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் எப்போ அம்மா வந்து உங்களையும் அவளோட அக்காவையும் சீட் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் என் மனசில் அவள் தான் இன்னும் இருக்கா. அதனால் எனக்கு போட்டியாக நீங்கள் வந்துடாதீங்க. நான் உங்களோட பையன், அதை மனசில் வச்சுக்கிட்டு அவளை கிட்ட வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்காம அவன் கிளம்பி போயிட, அவங்க அப்பாவும் பயங்கரமாக குழம்பி போகிறாரு. இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து இப்போ கவின் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதாவது ஹீரோவுடைய அம்மாவோடைய டெத் அப்போது இவங்க 2 பேரும் வந்து ஹீரோவை பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து உங்கள் அக்கா தான் வந்து எங்கள் அம்மாவோட கொலைக்கு காரணம்னு சொல்லி அவகிட்ட அப்போவே சண்டை போட்டிருப்பானாட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை இவங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அதனால் ஹீரோயினை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இப்போ திரும்பி வந்திருக்கான், உன்னோட க்ளோஸாக இருக்கான், இந்த மாதிரி எதிர்த்த வீட்லேயே வந்து உட்காந்துட்ருக்கானா, அவங்க அம்மாவோட சாவுக்கு ஆல்ரெடி உங்கள் அக்காவை ப்ளேம் பண்ணக்கூடிய அவன் ஒன்றை வச்சு பழி தீக்கணும்னு பார்க்குறான். ஸோ ஒன்றை வந்து அவனை நம்பிலாம் எங்களால் இங்கே விட்டுட்டு இருக்க முடியாது, நீ உடனே வேலையை விட்டுடுன்னு சொல்லும் போது அவள் வேலையை விட முடியாது, இல்லைனா எங்கள் அக்காவை பற்றின க்ளூ எனக்கு கிடைக்காம போயிடும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். சரி, அப்போ இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் எங்கே யார் கூடையாது எங்களோட வீட்டில் வந்து நீ ஸ்டே பண்ணிக்கோ, நீ சந்தோஷமாக இருக்க, ப்ரொடெக்டடாக இருக்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து மனசில் ஒரு ஃபீல் இருந்தாலே நாங்கள் கொஞ்சம் வந்து கில்ட் ஃப்ரீயாக இருப்போம்னு சொல்லும் போது, நீங்கள் ஏன் என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சு சொல்கிறீங்கன்றதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது, அதுக்கு நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஆனால் ஹீரோ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மோசமானவெல்லாம் கிடையாது, அவன் ரிவெஞ்ச் அது இதெல்லாம் வரமாட்டான், அவன் என்ன வேணும்னேட்டு ஹர்ட் பண்ண மாட்டான், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் என்னை பார்த்துப்பேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடிட்டு இருக்கும் போது ஒர்க்கப்போ அவளோட ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க, அங்கே வந்து வேலைக்கு நிறைய பேர் வரல அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா அவனை ஸ்டோர் ரூமில் பெட்டியெல்லாம் தூக்குற வேலைக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஹீரோவுமே அங்கே க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கானா. ஹீரோயினுக்கு இதை கேட்டோடனே மனசில் கொஞ்சம் வந்து கஷ்டமாக போயிடுது. அதுக்கப்புறமா யாருக்கும் தெரியாமல்னு சொல்லி அங்கே ஸ்டோர் ரூமில் ஹீரோ வந்து பெட்டியெல்லாம் தூக்கி அடுக்கிட்டு இருக்கிறத அவன் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு அவன் மனசார கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இது வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு அங்கேருந்து கேர் பண்ணிட்டு வெளியில் சொல்லிக்காமல் போகிறத ஹீரோவுமே ஒரு கண்ணால் பார்த்துட்றானா. அவனுக்கு வந்து ஓரளவு குஷி ஆகிடுது. ஹீரோயின் வந்து தனக்காக இன்னும் கேர் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வராளா. வந்து பார்க்கும்போது ஹீரோ அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னாச்சு, ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, என் சாவியை தொலைச்சிட்டேன் அதனால தான் அப்படின்றான். உடனே இவளும் அதுக்கு ரிசப்ஷன் டெஸ்கில் நீ வந்து கேட்டால் ஸ்பேர் கீ தருவாங்கல்லன்னு, உடனே இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பேர் கீ இல்லை, காலையில் தான் ரெடி பண்ணி தர முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வேறு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நிறைய பெட்டியெல்லாம் தூக்கிட்டேன், ஃபிசிக்கல் லேபர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இழுத்துட்ருக்கான். ஹீரோயின் வந்து எப்படியாவது அவள் வீட்டுக்கு கூப்பிடுவா அப்படிங்கிறதான் இவனோட பிளானாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் அவள் எதுவும் பண்ணலை. சரி, கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இவனும் உடம்பெல்லாம் வலிக்குது, ஃபீவர் வேறு வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்க. ஹீரோயினும் சரி நான் டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கே சட்டையே செய்யாத மாதிரி போயிடுறான். ஆனால் இவனுக்கு வந்து மனசில் தோணிகிட்டே இருக்குது ஹீரோயின் எப்படி திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து அவனோட நடிப்பெல்லாம் வந்து அப்படியே நிறுத்திட்டு ஹீரோயினோட வீட்டு வாசலில் போயிட்டு காத்துட்டு நிற்கான். கரெக்டாக ஹீரோயினும் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள மனசு கேட்காம அவளோட ரூமை திறந்துட்டு, உனக்கு ஸ்பார்க்கி கிடைக்கிற வரைக்கும் என்னோட வீட்டில் வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இவனும் அதான் சமயம்ன்ட்டு ஃபீவர் இருக்க மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறானா. அவள் ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ண போகையில் இவனுக்கு தான் ஃபீவரே இல்லையே, அதனால் அவளை தொடவே விடாமல் நடிச்சிட்டு இருக்கான். உடனே இவனும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாமிட் ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்கே ஓடி போகிறவன் அங்கே ஹாட் வாட்டர் எடுத்து மேலெல்லாம் கொட்டிக்கிட்டு கொஞ்சம் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி நடிக்கிறான். ஹீரோயின் அதுக்கப்புறமா வெளிலேருந்து வந்தோடனே தொட்டு பார்த்துட்டு, ஆமாம் லைட்டாக ஃபீவர் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெடிசன் எல்லாம் சாப்பிட்றதுக்காக கொடுக்குறா. ஸோ இப்போ வந்து அவன்கிட்ட வந்து லைட்டாக பேசிகிட்டு இருக்கா, இந்த மெடிசன் எல்லாம் நீ சாப்பிடு, நான் ஃபுட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், அவனோட கீ வந்து கிடைச்ச உடனே நீ இங்கேருந்து கிளம்பிடு, இல்லை மெடிசனை சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பிடணும், ஓகேவா, இங்கே என் வீட்டில் தங்க வைக்கிறதுக்குலாம் வேறு ரூம் கிடையாது, அதனால் நீ கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அவள் குக் பண்ண போன சமயம் பார்த்தா இவனும் பாங்கும் இவளும் ஒன்றா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க பெட்ரூமில் அவனோட திங்ஸ் ஏதாவது இருக்கும், அதை வச்சு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்களா இல்லை இவன் நடிக்கிறாளான்றதை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பெட்ரூமுக்கு வந்திருக்கா. இவன் என்ன பண்ணுவான்னா, ஹீரோ வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதுக்கு முன்னாடி தான் அவன் அந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பு ஹீரோவோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் கார்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருப்பாள், அதெல்லாம் ஒரு ட்ராயரில் ஒளிய வச்சுருப்பா. ஸோ இப்போ ஹீரோ வந்து பாங்கு இருக்கிறதுக்கான அடையாளம் தெரியுதான்னு தேடிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோ சம்மந்தப்பட்ட பொக்கிஷம் வச்சுருக்கக்கூடிய அந்த கபோர்டை பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணலான்ட்டு போய் கையை வைக்க
நிற்கிறான். ஆனால் அதுக்குள்ள ஹீரோயின் இந்த பக்கமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்கே ஹீரோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாயிட்டு இவனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. இவன்கிட்ட இருந்து பதிலே வரலையா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இவளோ சந்தேகமாயிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா ஹீரோ வந்து இவ குரல் கொடுத்த உடனே ரூம்லேருந்து சத்தம் போடாமல் வந்து உட்காந்துட்டு இருக்கானாச்சுக்கு. இப்போ தூங்குற மாதிரி வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஓ தூங்கிட்டானா, அதனால தான் நான் கூப்பிட்டதுக்கு பதில் சொல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தானே சமாதானம் சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மெடிசனையும் சாப்பிட்டான் போலயே. முன்னாடிலாம் மெடிசன் சாப்பிடணுன்னா படுத்தி எடுப்பானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்புறம் அவனுக்கு குளிருன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிளாங்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கவர் பண்ணி விடுறா. அவனை டக்கின் பண்ணிட்டு அவட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு ஃபீவர் இருக்கான்னு கண்ணத்தில் கை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காளா. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு போயிடுறா. முன்னாடி வந்து இவ யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருப்பான், இவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான்ல. அப்போ வந்து இவன் பின்னாடியே இவன் சுற்றிட்டு இருக்கும் போதே இவன் டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள். ஸோ அப்போ வந்து இவளுக்காக மலையில் காத்துட்டு இருந்து அவனுக்கு ஃபீவர் வந்துடும். அப்போ இவ தான் வந்து கூட கேர் பண்ணி பார்த்துப்பா, மெடிசன்லாம் வேணான்னு சொல்கிறவனை கட்டாயப்படுத்தி கொடுப்பான். அவனை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அவன் பாசத்துக்காக தான் அந்த சமயம் ஏங்கிட்டு இருப்பானா. அதனால் அவகிட்ட ரொம்பவே வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தான் இருப்பான். ரொம்ப லவ்லி டவுலியாக பேசிக்கிட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி என் கூடவே இருப்பியான்னு ப்ரொடெக்ட் பண்ணுவியாலாம் கேட்டிருப்பான். அவளும் வாக்கு கொடுத்துருப்பா. ஸோ இதெல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இவ பயங்கரமாக வந்து இந்த இடத்துல தேவி தேவி அழுகிறா. இங்கே பாரு, நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, திரும்ப திரும்ப என்கிட்ட க்ளோஸ் ஆகாத, அதனால் நம்ம 2 பேருக்குள்ளேயும் எல்லாமே தப்பாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு எழுந்து போயிடுறா. இவ போனதுக்கு அப்புறமா தான் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் இந்த அளவுக்கு தன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறா, தனக்காக அழுகிறா அப்படின்னா சத்தியமாக இவ வந்து என்னோட அப்பா கூட இல்லை போல. இப்போ எதுக்காக எங்கள் அப்பா கூட இருக்கிறதா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி என்கிட்ட காட்டிகிட்டு இருக்கா, எதுக்காக பாங்கு கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான். இல்லை ஹீரோயின் எழுந்து வந்த உடனே அங்கே வந்து அவனுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையா அப்படின்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அவனுக்காக பாவம் பார்த்துட்டு தான் இருக்கா. ஆனால் அடுத்த செகண்டே அவனுக்கு கடகடன்னு எழுப்பி விட்டு இங்கே பாரு, இதே சாக்கா வச்சுட்டு என் வீட்டில் இருக்கலான்னு பார்க்காத, உடனே நைட்டு தூங்க விட்டதே பெரிய விஷயம், முதல்ல எந்திரிச்சு உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே அவனும் ஹே இங்கே பாரு, எனக்கு இன்னும் உடம்பு சரியாகலை, இன்னும் கொஞ்சம் ஃபீவர்லாம் இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நடிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினும் அதெல்லாம் சட்டை பண்ணுற மாதிரி இல்லை, மரியாதை கிளம்பி உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இந்த பக்கம் பார்த்தா கரெக்டாக ஹீரோவுடைய ஆன்ட்டி அவன் இருக்கக்கூடிய வீடை வந்து வேவு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஹீரோ தனக்கு தெரியாமல் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டான்ல, அதனால் அவன் யார் கூட இருக்கான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேவு பார்க்கறதுக்காக தான் பாசம் இருக்க மாதிரி இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்க ரிசப்ஷனில் அங்கே ஹீரோ வந்து எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோக்கு வந்து இப்போ அந்த ஆன்ட்டியோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஓம்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்ல, அந்த ஃப்ரெண்டு இப்போ கால் பண்ணிவிட்டு டேய் நேற்று வந்து நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது உன்னோட ஆன்ட்டியை சந்தித்தேன், அவங்க கரெக்டாக நான் உன் வீட்டுக்கு வந்துட்டு போனதெல்லாம் என்னை வந்து கேட்டு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கடா, அவங்க போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக உன்னோட அப்பார்ட்மெண்ட் வாசலில் வந்து நிற்பாங்க, ஹீரோயினும் நீயும் ஒன்றா தான் லிவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது பக்கத்தில் தான் லிவ் பண்ணிகிட்ருக்கீங்கிறது தெரிஞ்சு அவங்கக்கிட்ட நீ வசமாக மாட்ட போகிற, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வேற பாவம் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறாளோ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஆன்ட்டிக்கு நேற்றே இந்த விஷயம் இந்த கேள்விப்பட்டிருக்காங்க இல்லை தெரிஞ்சிருக்கு சந்தேகம் வந்திருக்குன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி கால் பண்ணியிருப்பாங்க இல்லை நேற்றே என் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ஆனால் வரலையே அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரியலப்பா, என் மனசில் பட்டுச்சு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு ஓம் வந்து இவனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்க உடனே ஹீரோவும் சடன்னு எந்திரிச்சு அவனுடைய வீட்டுக்கு போயிடுறான். கரெக்டாக அவன் வீட்டுக்குள்ளே நுழையிறான். அப்போ தான் ஆன்ட்டி அங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து இவனோட வீட்டு கதவை தட்ட இவன் அப்போ தான் வந்து எழுந்திரிச்ச மாதிரி வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறான். ஸோ ஆன்ட்டிக்கும் எதுவும் சந்தேகம் வரல, அவன் அவனோட வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூல் ஆகிடுறாங்க. அப்போ தான் இவனும் நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல ஏன் என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு அவனை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினை பார்க்கறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு வராளா. அங்கே வந்து ஹீரோயின் கதவை திறக்கிற வரைக்கும் அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த ஆன்ட்டி நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஏய் அங்கே ஏற்ற வீட்டில் உனக்கு தெரிஞ்சவன் இருக்கான்ல, அவனை பார்க்கறதுக்காக ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஆன்ட்டியோட அடையாளமெல்லாம் சொல்ல ஹீரோயினுக்கு அது ஹீரோட ஆன்ட்டின்னு தெரியுது. உடனே அவள் சொல்கிறா இவங்களுக்குமே அவங்களுடைய சிஸ்டருடைய சாவுக்கும் என்னோட அக்காவுக்கும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ என் அக்காவை வந்து இவங்களுமே சந்தேகப்படுறாங்கன்னு சொல்ல அப்போ அவங்களுக்கு நீயும் ஹீரோவும் இந்த பில்டிங்கில் ஒன்றா லிவ் பண்ணுறது தெரியக்கூடாது தானே, தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் தெரியாமல் இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. பட் ஆனால் வெளியில் வாய்ஸ் அவுட் பண்ணலை. ஆனால் கூடவே என்ன சொல்கிறான்னா இப்படி எல்லாரும் மாறி மாறி எங்கள் அக்கா ஓடி போனதுனால அங்கே ஹீரோட அம்மாவை கொண்டுட்டு தான் ஓடி போயிருக்கான்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறதுனால தான் என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியலை. இந்த கிளப்பில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கே அக்காவை இங்கே எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும், அவள் வந்து யாரையும் கொலை பண்ணலைங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தானே, அதுக்கு தானே இவ்வளோ முட்டி மோதிட்டுருக்கேன், உனக்கு புரியுதா இப்போ அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறா. பக்கம் ஹீரோ கிட்ட ஆன்ட்டி பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க உனக்கு யாராவது வந்து லைஃப்பில் கேர்ள் ஃப்ரெண்டு லவர்னு யாராவது இருக்காங்களா, நீ இப்போல்லாம்
எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்கிறான். அப்படி யாராவது இருந்தால் என்கிட்ட மறைக்காமல் சொல்லுவதானே, உனக்கு இன்னும் லைஃப்பில் நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் தானே அப்படின்லாம் சொல்லி கேட்க, ஹீரோவும் எனக்கு லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கள் தான், நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் இப்படி ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சரி, அந்த எதிர்த்த வீட்டுக்கு வந்த பொண்ணு யார், உனக்கு தெரிஞ்ச பொண்ணா, நல்லா பழகினவளா, உன்னை பார்த்தோன்னே சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு வாங்க பார்க்க, அப்போ ஹீரோவும் சுதாரிச்சுக்கிட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, அது அந்த வீட்டு பொண்ணு தான். அங்கே நாள் வந்துட்டு நான் இங்கே குடி வந்தப்போ அங்கே போயிட்டு சும்மா ஒரு ஹாய் ஹலோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்தேன், அதனால் என்னை பார்த்த உடனே சிரிக்கிறாங்களா இருக்கும், நீங்கள் வேறு எதுவும் யோசிக்காதீங்கன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்களும் வேலை இருக்குன்னு கிளம்புறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ அந்த சேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பிஸ்னஸ் ரைவலாக இருக்கக்கூடியவரை தான் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ ஹீரோயினை இவர் கூட கோர்த்து விடணும்னு ஒரு பிளான் போட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. நல்லா கிளப் பக்கமே வரல, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லையே, முன்னாடி ஷிரின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது, ஷிரன்னா ஹீரோயினோட அக்கா, ஸோ ஷிரின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் அங்கே நிறைய நேரம் வந்தீங்க, அவளோட அஃபெக்ஷனேட்டாக இருப்பீங்களாம் நான் கேள்விப்பட்டனே அப்படின்ன உடனே, அது உண்மைதான், எனக்கும் அவளுக்கும் ஸ்பெஷலான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, அவள் தான் இப்போ இல்லாமல் போயிட்டாலே, அதனால தான் நாங்கள் வரதையை நிறுத்திட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி சொல்ல, உடனே இவங்களும் அதனால் என்ன ஆச்சு, இப்போ ஷிரினோட பிளேஸ்க்கு புதுசாக ஒரு மேனேஜர் வந்திருக்கா, அவளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி நினைக்கவே மாட்டீங்க, கிளப்புக்கு டெய்லி வர ஆரம்பிச்சிடுவீங்கன்னு சொல்ல, ஏன் அவள் அவ்வளோ அழகான பொண்ணா, எனக்கு ஆனாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவள் அழகானவ தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஷிரினுடைய கூட பிறந்த தங்கச்சி அவ அப்படின்னு சொல்ல, ஷிரினோட தங்கச்சியா, ஷிரின் ரொம்ப ப்ரொடெக்டிவால இருப்பா, அந்த பொண்ணு அங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஷாக் ஆகிட்டு கேட்க, ஆமாம் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்ல, அந்த ஆளுக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. ஸோ இப்போ ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோவுடைய அப்பா கிளப்பில் வந்து எப்படி நிலமை இருக்குது, நிறைய இன்னைக்கு கூட்டம் வந்திருக்க மாதிரி இருக்கேன்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோயினும் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ எப்படி ஒர்க் பண்ணுறாலாம் அவங்க அப்பா ஃபீட்பேக் கேட்கும்போது ஹீரோயின் நல்லாவே சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவருக்கு டக்குன்னு மைண்டில் கிளிக் ஆகுது ஹீரோ சொல்லிட்டு போன விஷயம், அதாவது பாஸ்டில் இவங்க 2 பேரும் லவர்ஸாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை யோசிச்சுட்டு இவர் வந்து ஹீரோயின் கிட்டே கேட்குறாரு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா, இந்த விஷயம் பற்றி நான் உங்ககிட்ட இது வரைக்கும் கேட்டதே இல்லை அப்படின்ட்டு ஹக் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் தான் ஹீரோவுடைய ஆன்ட்டி உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு வயிறு எரியுது. ஸோ அப்போ அவங்களுமே என்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு நான் இந்த கிளப்புக்கு வர சொல்லியிருக்கேன், அவங்க வராங்க, அவங்க பேர் சேட் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கிளுக்கு அந்த இதையுமே யோசிச்சுட்டு, அவன் உன்னோட பிஸ்னஸ் ரைவல் தானே, எப்படி ஃப்ரெண்டானு உடனே எனிமேஸை க்ளோஸராக வச்சுக்கணும்ல, அதுக்கு தான் கிளப்புக்கு கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இங்கே எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக அவருக்கு போகணும், அப்போ தான் எனக்கு பிஸ்னஸில் ஏதாவது லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அதனால் ஹீரோயின் வந்துட்டு கூட இருந்து ஹெல்ப் பண்ணால் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஹீரோயினெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுன்னு அவர் பேச்சு எடுக்க, உடனே ஆன்ட்டியும் உங்களுக்கே தெரியும்ல, அந்த சாட்டுக்கு ஷிரின் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு, ஷிரின் இருந்தப்போ டெய்லி வந்துட்டு இருந்தார், ஷிரின் வந்து காணாமல் போனதுக்கப்புறமா அவர் வரதே இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இப்போ வந்து எப்படியோ அவர் இங்கே இன்வைட் பண்ணி அவர் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு, ஹீரோயின் பார்த்துக்கிட்டா அவர் திரும்ப கிளப்புக்கு வருவார் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் யோசிக்கிறா, என்னது எங்கள் அக்காவுக்கு க்ளோஸ் ஆனவரா, அப்போ கண்டிப்பாக அந்த ஆள்கிட்ட வந்து ஏதாவது விஷயம் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து அங்கே பாஸுக்கு வெயிட் பண்ணாமல், நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு ஆன்ட்டி கிட்ட சொல்கிறா. இல்லை நீ பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா ஸ்டாப் பண்ணுறாரு. ஹீரோயினும் இல்லை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ், நம்மளோட விஐபி கஸ்டமர்னா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதில் கேட்டு ஹீரோவோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் ஆன்ட்டிக்கு முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தா அந்த சாட்டுங்கிறவர் கரெக்டாக வந்துடுறாரு. ஆன்ட்டி போயிட்டு அவரை வெல்கம் பண்ணிவிட்டு ஹீரோக்கு முதல்ல அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டரோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவன் அப்ராடில் படிக்கிறதால நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு இந்த சாட்டும் சொல்ல, ஹீரோவும் கிராஜுவேட் ஆகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அப்படியே ஹீரோயினை வந்து கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த கிளப்போடைய புது மேனேஜர் இவ தான், இவ பேர் நாபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்ட உடனே இந்த ஆளுக்கு ஷாக் ஆகிடுது. இவர் ஹீரோயினை பார்த்த உடனே, நீ ஷிரினை மாதிரியே இருக்கம்மா, ஷிரினோட கண்ணும் உன்னோட கண்ணும் ஒரே மாதிரியே இருக்குது, ஆனால் ஷிரின் வந்து ரொம்ப க்யூட் அண்ட் சாஃப்ட் டைப்பாக இருப்பா, நீ வந்து ரொம்ப ஃபியர்ஸ்டியாகவும் செக்ஸியாகவும் இருக்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட வழிய ஆரம்பிக்க, ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. அவன் பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த ஆள் அதை பார்க்காம ஹீரோயின் கிட்ட, என்ன இன்னைக்கு நீ தாம்மா டேக் கேர் பண்ணிக்கணும், நான் உன் பொறுப்பில் தாம்மா இருக்க போகிறேன், நல்லா பார்த்துப்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆன்ட்டியும் வந்துட்டு பிளான் படி எல்லாமே சூப்பராக போகுது அப்படின்னு நினச்சிட்டு, சரி நீங்கள் இங்கே இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே ஹீரோவோட அப்பா ரூமுக்கு வந்துடுறாங்க. உள்ளே வந்து கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புற சமயத்தில் திடீர்னு தலை சுத்துதுன்னு சொல்லி ஒரு ஆக்டிங் போடுறாங்க. இதை பார்த்து ஹீரோவோட அப்பா வர நம்பிட, என்னாச்சு நான் டாக்டர் கூப்பிட்டு
கூப்பிடவா என்ன இதெல்லாம் விசாரிக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்பெனி விஷயத்தில் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறேன், அதனால தான் அப்பப்போ வந்து கொஞ்சம் டிஸியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஹீரோவோட அப்பா அவங்களே ரொம்பவே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இது இந்த லேடிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா அவரும் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, உனக்கு எல்லாமே நார்மல் ஆனதுக்கப்புறமா கிளம்பலான்னு சொல்லி அவரோட ரூம்லேயே உட்கார வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்து இவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு நான் என்னோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க கூட்டிகிட்டு போய் என்னை ட்ராப் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், என்னோட அசிஸ்டன்ட் இங்கே தான் வெயிட் பண்ணுறாருன்னு சொல்லி ஆன்ட்டியும் அவரை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோவுடைய அப்பாவும் இங்கே ஹீரோயின் கரெக்டாக அந்த சாட்டை பார்க்குறதுக்குன்னு ப்ரைவேட் ரூமில் என்ட்ரு ஆகும்போது அவளை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. இங்கே பாரு, உன்னோட அக்காவை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நீ இந்த ஆளோட பழகிறதுக்காக முன் வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்படி உன்னோட பாடியை யூஸ் பண்ணி தான் நீ உங்கள் அக்காவை கண்டுபிடிக்கணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நீ இதுக்கு முன்னாடி எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு எப்படி ப்ரொஃபஷனலாக இருக்கணுமோ அப்படி தான் இருந்துட்டு இருந்த, அப்படியே நீ மெயின்டைன் பண்ணுறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. இதிலலாம் நீ இன்வால்வ் ஆக வேண்டாமா, இப்படி நீ உங்கள் அக்காவை கண்டுபிடிக்க வேண்டாம், நான் வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோயினும் இல்லை நான் நல்லாவே யோசிச்சுட்டேன், எனக்கு அக்காவை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம், இவரும் அக்கா கிட்ட க்ளோஸாக இருந்தாருன்னா கண்டிப்பாக நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு அவர் கையை தட்டி விட்டுட்டு உள்ளே போயிடுறா. இங்கே அந்த சாம் இருக்கால, இப்போ ஆன்ட்டிக்கு வந்துட்டு ஃபோனில் வந்து மெசேஜ் அனுப்பியும் பதில் இல்லையே, ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறத பார்த்ததுக்கப்புறமும் அவங்க ஹீரோயினை எதுவும் பண்ணலையேன்னு யோசிச்சுட்டு அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அவங்க எடுக்கலை. அப்போ தான் அந்த அசிஸ்டன்ட் கால் எடுத்து பேசுகிறாரா. ஸோ அப்போ பார்த்தா இவ அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி நான் அனுப்புகிற வீடியோவை அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரில, அவங்க என்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, அதனால் நான் அனுப்புகிற வீடியோ அவங்கக்கிட்ட உடனே காட்டுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அதே வீடியோவை அனுப்பி விட்டுடுறா. அங்கே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ரெண்டு பேரும் அங்கே ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அரையும் குறையமா இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கிற அந்த வீடியோவை அசிஸ்டன்ட் பார்க்குறாரா. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு மழை நாள் அன்னைக்கு ஹீரோயினோட அக்காவை அடித்து இந்த ஹீரோவோட ஆன்ட்டி தான் அவங்களுடைய இந்த வீட்டுக்கே வந்து இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அங்கே அவங்க அக்கா ப்ரெக்னெண்ட்டாகவும் அடிப்பட்டும் வந்து விழுந்து கிடந்து ரத்தமெல்லாம் ஊற்றிட்டு இருக்கும் போது இப்போ அந்த ஆன்ட்டியும் கத்துன்னு கத்திட்டு எனக்கு நடுவில் நீ வரியா, எத்தனை வருஷமாக ஹீரோவோட அப்பாக்காக நான் காத்துட்ருக்கேன், நடுவில் வந்து அவரை நீ தட்டிட்டு போயிடலான்னு பார்த்தியா, ஒன்னெல்லாம் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உயிரோட ஒரு குழியில் தள்ளி அவங்க வாட்டுக்கு மண்ணை வீசி புதைக்கிறதுக்காக பார்க்குறாங்க. கையில் இருக்கக்கூடிய அந்த ஷவலை வச்சு அவளை பயங்கரமாயிட்டு தலையிலே அடிக்கிறாங்க. நீ உன் குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படியாவது லைஃப்குள்ளே வந்துடலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அசிஸ்டண்ட் வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் பார்த்துருப்பாரு. ஸோ இப்போ அதை யோசித்து பார்த்துட்டு தான் இவர் திரும்ப நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன், அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் நான் அமைச்சுக்கிறதுக்கு தெரிஞ்சே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாம் வந்து இவருக்கு அனுப்பி விட்டார்ல ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸாக இருக்கக்கூடிய வீடியோ, அதை வந்து டெலீட் பண்ணி விட்டுடுறாரு. ஆன்ட்டிக்கு காட்டவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட இப்போ தான் ஹீரோயினை காணும் கிளப்பில் சுற்றி தேடிட்டு இருக்கானா. அப்போ தான் சாம் கிட்ட கேட்குறான் ஹீரோயினை பார்த்தியான்னு சொல்லிட்டு. அவள் இந்த சாட்டுன்னு வந்தார்ல ஒரு பணக்காரன்னு தெரிஞ்ச உடனே இது வரைக்கும் வீம்பு பண்ணிட்டு இருந்தவ அந்த ஆள் ஒரு பெரிய பணக்காரன் பிஸ்னஸ் மேன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆளுக்கு தானே சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கூட ப்ரைவேட் ரூமுக்கு போயிட்டா. ஸோ இதுதான் அவளோட கேரக்டர் அதிகமாக கிடைக்கிதுன்ன உடனே 10 நிமிஷத்தை கழிச்சிட்டு அந்த ஆளு கூட ஸ்லீப் பண்ணலான்ட்டு ப்ரைவேட் ரூமுக்கு போயிட்டா. என்னெல்லாம் கூத்தடிக்கிறாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேவலப்படுத்திட்டு இருக்கும் போது தான் அதை கேட்டுட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நீ உனக்கு தெரியலடா வாயை முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து அவளாவே ஒன்றும் விருப்பப்பட்டுலாம் போகலை, ஆன்ட்டி வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளைண்ட்டுன்னு சொல்லி இவளை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாட்டுங்கிறவரும் ஹீரோயின் தான் வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணார், அதுக்காக தான் ஹீரோயின் மறுக்க முடியாமல் அங்கே போனா அப்படின்னோடனே ஏன் அவளுக்கு வாய் இல்லை, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அவளை கூப்பிட்டுருப்பாங்க, அவப்பெல்லாம் அவள் போகாம தானே இருந்தா, இப்போ மட்டும் அந்த ஆள் பணக்காரங்கிறதுனால தானே கூட போயிட்டா, இப்போ அந்த ஆள் கூட போகிறதுக்கு எத்தனை பொண்ணுங்க வந்துட்டு காத்துட்டு இருந்தாங்க, நிறைய டிப்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு யாரையுமே சட்டை செய்யாமல் அவள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டால அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. எங்கே அந்த ஃப்ரெண்டும் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த பக்கமாக ப்ரைவேட் ரூமை காட்டுறாங்க. அப்போ பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த சாட் வந்து ஹீரோயினை பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே அவளை வந்து க்ளோஸாக இழுத்து ஹக் பண்ணிட்டு மடியிலெல்லாம் உட்கார வச்சுட்டு எனக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்குது, என்னோடய ஷர்ட்டெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்றியா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அக்காக்காக அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடமாக்கிக்கிட்டு அவர்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்ருக்கா. ஆனால் அப்பப்போ எங்கள் அக்கா உங்களுக்கு எப்படி தெரியும், எவ்வளோ நல்லா தெரியும், எங்கள் அக்கா உங்கள் பிளேஸ்க்கு வந்திருக்காளா இல்லை நீங்கள் அக்காவோட பிளேஸ்க்கு வந்திருக்கீங்களான்னு மாற்றி கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்க அவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஷின் எல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நான் இப்போ உங்க கூட தானே இருக்கேன், எதுக்காக உங்கள் அக்காவை பற்றி பேசணும், உங்கள் அக்காவை பற்றி பேசினா என்னால் உங்க கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நாம் சந்தோஷமாக இருக்க முடியாதுல்ல, ஸோ நாம் நம்மளை பற்றி மட்டும் பேசுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்க ஹீரோயினும் என்னடா இது, சரி இவர்கிட்ட கொஞ்சம் பழகிட்டதுக்கப்புறம் அக்காவை பற்றி விசாரிக்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாலும் அமைதியாக இருந்துட்டுருக்கா. அவரும் கிஸ் பண்ணிவிட்டு மேக் அவுட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து
வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அங்கே எழுந்து நிற்கிறா. ஸோ என்னாச்சு, இது ப்ரைவேட் ரூம், பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் நான் வேலையை தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சாட்டுமே நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கடுப்பாகிறாரு. அப்போ தான் கரெக்டாக ஹீரோவும் நான் இங்கே வேலையாக தான் வந்தேன், நீங்கள் என்னோட ஆன்ட்டியோட கெஸ்ட்டு, ஸோ உங்களை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதனால தான் ஆன்ட்டி மனசு கோணாத மாதிரி உங்களை மனசு கோணாத மாதிரின்னு சொல்லிட்டு நான் ஒரு சூப்பரான வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த பொண்ணு உங்களுக்கு கம்பெனி கொடுப்பான், இங்கே வந்து இந்த பொண்ணுக்காக செலவு பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் காத்துட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்ல, அதுக்கு வந்து அந்த சாட்டும் சிரிச்சுக்கிட்டே அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைப்பா, இதோ இவருக்கால இவனுக்கு போதும், நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவனும் ஹீரோயினோட இன்னொரு கையை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் முடியாது, கொஞ்சம் பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க, ஹீரோயின் வந்து தான் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும், அவன் இங்கே ஒரு மேனேஜர் தான், அதனால் உங்களுக்குன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய பொண்ணு கூட வேணா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசவே சான்ஸ் கொடுக்காம ஹீரோ வந்து தரன்னு எடுத்துகிட்டு போயிடுறான். இதனால் ஹீரோயினுக்கும் சரி அந்த சாட்டுக்கும் சரி பயங்கரமாக கோவம் வந்துடுது ஹீரோ மேலே. இப்போ ஹீரோயினை அவன் தரன்னு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து என் கையை விடுறா அப்படின்னு சொல்லி அவனை கத்திட்டு தேவையில்லாமல் நீ இதில் இன்வால்வ் ஆகிட்டுருக்கேன்னு அவனை பயங்கரமாக திட்டிட்டு கீழே இருக்கக்கூடிய கஸ்டமர் சண்டையை விளக்குறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே என்ன சண்டையும் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இன்னும் கடுப்பாக்கிட்டுறா. அப்போ போய் சொன்னியா நீ எல்லாம் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை வந்து பயங்கரமாக திட்டிட்டு திரும்ப அந்த சாட்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்குன்னு போக அப்போ ஹீரோவில் தடுத்து நிறுத்துறான். இங்கே பாரு, உனக்கு என்ன இந்த மாதிரி ஓல்டு மேனோட இருக்கணுங்கிறது தான் பிடிச்சிருக்கா, அதுக்கு தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறியா அப்படின்னோடனே ஆமாம், யங் மேனெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி ஓல்டாக இருக்கவங்க தான் கேர் பண்ணிக்கிறாங்க, நிறைய பணம் வச்சுருக்காங்க நீ சொல்கிற மாதிரி, அதனால் அவங்க கூட தான் நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் அந்த பக்கம் கால் எடுத்து வைக்க இவன் தரத்தரணி இன்னொரு ப்ரைவேட் ரூமுக்கு இவளை எழுத்துட்டு வந்துடுறான். அவளை இழுத்து மடியில் உட்கார வச்சுட்டு இப்படி தானே அந்த மடியிலேயே உட்காந்துட்டு இருந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்ல, இப்போ என் கூடயும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ சொல்லு, நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், எப்போ பாரு வயசானவங்க கூடவே சுற்றிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது இவளுமே அதுக்கு வந்து கோவப்படுத்துகிற மாதிரியே பதில் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் பிடிக்கல, ஒன்றை டேட் பண்ணதே தப்புன்னு நினச்சிக்கிட்டேன், உனக்கு டேட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கானவங்களே எனக்கு பிடிக்காம போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இவ பயங்கரமாயிட்டு பேச அவன் கடுப்பாக்கிட்டு கத்திட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து விலகி ஓடுறா. அப்போ இவன் தடுத்து நிறுத்திட்டு அப்பாக்கு தெரியுமா நீ இந்த ஆளோட க்ளோஸாக இருக்கிறது, எங்கள் அப்பா சண்டைக்கு வந்துட போகிறாரு அப்படின்லாம் சொல்லி இவனை சொல்லிட்டு இருக்க. சரி, நீயும் நானும் ஒரே பில்டிங்கில் லிவ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வந்து நீ என்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிறங்கிறது உன்னோட ஆன்ட்டிக்கு தெரியுமா அப்படின்னோடனே தெரியாது, தெரியவும் கூடாதுன்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினும் தெரியுதில்ல, உன் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சா உன்னை என்னையும் ஒன்றா இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நானுமே உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன், நாம் ரெண்டு பேரும் பழசு மாதிரி எப்போவுமே இருக்க முடியாது, நீ தனியாக நான் தனியாக தான் இருந்தாகணும், என்னோட க்ளோஸ் ஆகாத இங்கே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அப்போவுமே ஏன் ஒர்க் அவுட் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண வரும்போது சத்தியமாக இது எதுவும் நடக்காது, என்கிட்ட நெருங்கி வராது அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகிறாளா. இவனும் அவள் பின்னாடியே பேசியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே போகிறான். அப்போ கரெக்டாக ஹீரோடைய அப்பா அங்கே வந்துடுறாரு. என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை குரல் கொடுக்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்போ நான் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன்னு சொல்ல ஹீரோ கோச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் அந்த சைக்கோ ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க எப்போ பாரு ஹீரோயினை வந்து தொல்லை பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ மாதத்துக்கு 1-2 தடவை அவளோட அக்காவோடைய மொபைல்லேருந்து ஹீரோயினுக்கு அவங்க அக்கா அனுப்புகிற மாதிரியே மெசேஜ் அனுப்பி அவங்க அக்காவை மறக்க விடாமல் இவளை வந்து துடிக்க வச்சுட்டே இருப்பாங்க. இப்போயுமே அது மாதிரி தான் ஒரு மெசேஜ் அனுப்பி விட்றாங்க, நான் என் புது ஃபேமிலியோட ஹாப்பியாக தான் இருக்கேன், நீ என்னை பற்றி கவலைப்படாத, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் உன்னையும் ஒரு பக்கம் மிஸ் பண்ணுறேன், நீ என்னை மிஸ் பண்ணுவேன்னு தெரியும், ஆனால் வந்து என்னை பார்க்கணும்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ் இருக்குது. ஸோ ஹீரோயினும் அவனை பார்த்தே தீரணும், எங்கே இருக்க என்ன எதுன்னு மெசேஜ் அனுப்ப அதை பார்த்துட்டு இந்த ஆண்டி இங்கே சந்தோஷப்பட்டு குஷியில் குதிச்சிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் ஹீரோவோட அப்பா கிட்டேருந்து இவங்களோட மொபைலுக்கு கால் வருதா. இவங்க ஷாக் ஆகிட்டு ஃபோனை வந்து கீழே போட்டுடுறாங்க, அதாவது ஹீரோயினோட அக்காவோட ஃபோனை கீழே ட்ராப் பண்ணிடுறாங்க. இப்போ அதை மறந்தே போயிட்டு இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவரும் பற்றி கேட்குறாரு, என் பையன் அங்கே வந்தானா அவன் கூட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இல்லையே அவன் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பானோடனே எந்த அப்பார்ட்மெண்ட் என்ன எதுன்னு இவர் கேட்குறாரு. அவன் வீடு வாங்கிட்டான் உங்களுக்கும் தெரியாதா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு என் பையன் உன்னை பார்த்துட்டு இருக்கான்னு நினச்சேன், அப்புறம் நீ தனியாக தான் இருக்கியா, இப்போ உன் ஹெல்த் பரவாயில்லையான்னு கேட்கும்போது இந்த ஆண்டியும் உடனே ட்ராமா கண்டினியூ பண்ணுறாங்க. இல்லை எனக்கு 2-3 தடவை டிஸியாக தான் இருந்துச்சு, கீழே விலக போயிட்டேன், அதுக்கப்புறம் எப்படியோ சமாளித்து மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டேன், இப்போயுமே ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு தான் இருக்குது அப்படின்னோடனே அந்த பக்கம் ஹீரோட அப்பா இதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு நான் அவனை பார்க்க வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு அங்கே அந்த ஆண்டியும் வந்துட்டு ரொம்ப குஷி ஆகிட்டு அங்கே ஹீரோட அப்பாவை செடியூஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருக்கணும்னு பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோட அப்பா இது எதுவுமே தெரியாமல் உண்மையாக கேர் பண்ணிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரா. அப்போ அந்த ஆண்டி கிட்ட இப்போ எப்படி இருக்க, எதுக்காக வந்து இவ்வளோ அவசரமாக நீ என்னை பார்க்கறதுக்கு இறங்கி வர அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஆண்டியும் மயங்கி விழுகிற மாதிரி அப்படியே அவர் மேலே புதக்கணும் விழுகுறாங்க. இவர் வந்து அது எதர்ச்சியாக நடந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து தாங்கி பிடிச்சிட்டுலாம் இருக்க. இந்த ஆண்டியும் அவர் மேலே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் சாக்குன்னு சொல்லி
சொல்லிட்டு அங்கே ஒரு ரொமான்ஸ் மூடுக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோவோட அப்பாவும் அவரை கொண்டு வந்து தனியாக உட்கார வச்சுட்டு உன்னோட மெடிசன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் எடுத்துகிட்டு வரேன், உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, என் பையனை எவ்வளோ வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனான்லாம் சொல்லி கேட்க அவங்களும் தன்னோட ரூமில் மெடிசன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. உடனே இவர் அதை எடுக்கிறதுக்காக வராரு. அங்கே இருக்கக்கூடிய கபோர்டு ட்ராயர் எல்லாம் செக் பண்ணி ஒரு வழியாக ஆன்ட்டியோட மெடிக்கேஷன்ஸை கையில் எடுத்து முடிக்கும் போது தான் அந்த பக்கமாக ஹீரோயின் வந்து இப்போ அவங்க அக்காவோட மொபைலில் வந்து மெசேஜ் வந்திருக்குன்றதுனால அங்கே ரிப்ளை எதுவும் வரலையேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கால் அடிச்சுட்டே இருந்துட்டுருக்கா. இவர் மெடிசன் எடுத்துகிட்டு கிளம்பும் போது தான் டக்குன்னு இவருக்கு ஃபோனுடைய ரிங்டவுன் சவுண்டு கேட்குது. எங்கடா இது ஃபோன் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டே இருந்துட்டுருக்காரு. இப்போ அந்த ஆன்ட்டியும் இவர் கால் பண்ண குஷியில் ஃபோனை தெரியாமல் ட்ராப் பண்ணாங்கல்ல, அதை எடுக்க மறந்துட்டாங்க, ஒழிச்சு வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. ஹீரோயின் வந்து கால் எடுக்கலன்னதும் திரும்ப திரும்ப வந்து இப்போ தானே ரிங்கு போது சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருக்கேன்ட்டு விடவே கூடாதுன்னு மாற்றி மாற்றி கால் அடிச்சுட்டே இருக்கா. அப்போ தான் அங்கிளுமே அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து மொபைலை கையில் எடுத்துடுறாரு. அதில் இருக்கக்கூடிய வால்பேப்பரும் ஃபோன் கேஸையும் பார்த்த உடனே அது ஷிரினோட ஃபோன் தான் அப்படின்னு இவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஷிரின் கூட தான் அத்தனை வருஷம் இவர் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அவர் கூட வந்து மீட்டிங் எல்லாம் வச்சுக்கும் போது அவள் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத இவர் பார்த்துருப்பாராட்ருக்கு. ஸோ இப்போ அதை பார்த்தோன்னே ஷிரினோட ஃபோன் இங்கே எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக குழம்பி போயிடுறாரு. அப்போ தான் ஃபோன் வேறு அடிச்சுட்டே இருக்க யாருன்னு பார்ப்போன்ட்டு கால் அட்டன் பண்ணுறா. பட் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துடுது. ஸோ இங்கே இவர் சார்ஜர் தேடி சுற்றிட்டு இருக்கும் போது அந்த பக்கமாக ஒழிச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங்கை வந்து எடுக்கிறாரு. ஸோ இங்கே என்னமோ ஒழிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது கையில் தூக்குறாரு. அதுக்குள்ளே பார்த்தா அங்கே அந்த ஆன்ட்டி வழியில் வந்துடுறாங்க. என்னடா இது போனவர் ஆளை காணுமேனு சொல்லி இவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே அவங்க மேலே ஏறிட்டு வந்து கதவை தட்டிட்டு நிற்க அதுக்குள்ளே ஹீரோடைய அப்பாவும் எப்படியாவது சமாளிச்சாகணுமேனு சொல்லிட்டு அப்பா கரெக்டாக அவருக்கு ஃபோன் வர மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு, நான் அர்ஜென்ட்டாக வந்து வீட்டுக்கு போய் ஆகணும், உன்னோட மெடிசன்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன், நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நான் எனக்கு கால் பண்ணேன்னு கொஞ்சம் ட்ராமாலாம் போட்டு ஆன்ட்டியை நம்ப வச்சுட்டு இவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஆன்ட்டிக்கு சந்தேகம் வருது. இவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்னோட ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு வந்தவர் இப்போ பாதியில் போகிறாருன்னா அந்த பக்கத்தில் யார் கால் பண்ணுவா, ஒருவேளை ஹீரோயினாக இருக்குமோ, இவரை செடியூஸ் பண்ணுறதுக்காக தான் கால் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக யோசிக்குது அந்த பாட்டி. வெளியில் போயிட்டு அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரானா அந்த சமயத்தில் பார்த்தா அவங்க அப்பா அங்கே வாசலில் வந்து நின்றுட்டுருக்காரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்கான். ஆக்சுவலாக பார்த்தா ஹீரோயின் தான் ஹீரோவோட அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு ஷிரினை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காளாட்ருக்கு. ஸோ இப்போ இவர் வந்த உடனே ஹீரோயின் தான் வெளியில் வந்து வெல்கம் பண்ணுறா. நாம் உள்ளே போய் எதுனாலும் பேசிக்கலாம், முதல்ல இங்கே நிற்க வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போகிறா. இதை பார்த்து ஹீரோக்கு அந்த இடத்துல பயங்கர ஜெலஸ் ஆகுது. இவன் ஆல்ரெடி இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு தானே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ வீடு வரைக்கும் இவர் வந்து போகிறாருனா 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது, நாம் இத்தனை நாள் வந்து ஒரு அசம்ஷனில் இருக்கிறதா தப்பாக புரிஞ்சுக்கிட்டதால நினச்சோம், ஆனால் இவர் இந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறான். ஹீரோனோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி அவளை கூப்பிடலானே பார்க்குறான். ஆனால் கடைசி நிமிஷத்தில் மனசை மாற்றிக்கிட்டு அப்படியே துடிச்சிட்டு நிற்கிறான். இங்கே வந்து ஹீரோயினும் அவர் உள்ளே வந்த உடனே அக்காவை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்தல, இப்போ வந்து அக்கா கிட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு நான் விடாமல் கால் பண்ணிகிட்டே இருந்தேன்னா யாரோ ஒரு ஆம்பளை தான் எடுத்து கால் அட்டன் பண்ணாங்க, ஹலோன்னு மட்டும் தான் சொன்னாங்க, அதுக்குள்ளே ஃபோன் கட் ஆகிடுச்சு, திரும்ப திரும்ப போட்டேன், ஆனால் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துருச்சு, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அக்காவை எவனோ ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன காண்டாக்ட் பண்ண விடாமல் வெளி உலகத்துக்கு அக்காவை விடாமல் அவன் தடுத்து வச்சுருக்கானாட்ருக்கு, அதனால தான் அவனுமே அவங்க ஃபோனை வந்து பிடுங்கி வச்சுருக்கான் போல், அக்கா அதனால தான் டெய்லி மெசேஜ் பண்ணாமல் எப்பயாவது ஒரு தடவைன்னு பண்ணுறா போல், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா சொல்ல, இங்கே பாரு அவ்வளோ தூரம்லாம் எதுவும் இல்லை, நீ தேவையில்லாமல் அசியூம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் அக்காவை கண்டுபிடிச்சு நான் தரேன், அவளை பற்றின கவலையை நீ விட்டுடு, நான் யாருக்கும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் இன்வெஸ்டிகேட்டர் வச்சு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் அவளை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. எனக்கு ஏன்னா அவளுக்கு ஃபால்ஸாக எதுவும் ஒரு ஹோப் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ அவர் ஷிரினை வந்து தானே கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் ஜென்யூனாக தான் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் இங்கே ஹீரோவை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பாஸ் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ண போகிறீங்கல்ல, நீங்கள் வேணா என்னோட ரெஸ்ட் ரூம் யூத்துக்கப்புறமும் ஹீரோயினுக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது. அதுக்கப்புறமா அவள் ஹீரோவோட அப்பா வந்து அங்கே வெளியில் வந்த உடனே அவரை வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட போயிட்டு அனுப்பி விட்டுட்டு மேலே வராலாம். பார்த்தா அவளோட ரூம் டோரை திரும்ப வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. ஒரே சத்தமாயிட்டுருக்கு. பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு பாங்கு தான் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவன் மேலே வந்து ஃப்ளாட் ஆகிட்டு அவளை கட்டி பிடிச்சி டார்லிங் அது இதுன்னு கொஞ்சிட்டு இருக்க, அவளும் அவனை அப்படியே கைத்தங்களை உள்ளே இழுத்துட்டு வரா. இது உனக்கு எப்போவுமே வேலையாக போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து அங்கே பீப்போல் வழியாக பார்த்துட்றானா. பார்த்துட்டு அவனுக்கு வந்து அங்கே பயங்கர பீக் ஜலசி ஆகுது. என்னடா இது நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒருத்தனா வந்துட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு தாங்க முடியாமல் அவன் ஹீரோனோட வீட்டுக்கு கதவை தட்டியே, இப்போ தான் எங்கள் அப்பா போனார், அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், இந்த வீட்டுக்குள்ளே மாற்றி மாற்றி ஆம்பளைங்களாம் வந்து போகிறத பார்த்தா எதுவும் சரியாக இருக்க மாதிரி இல்லையே,
ஒருத்தர் வந்து போனதுக்கே நீ டயர்டாக இருக்கணும், ஆனால் அடுத்தவன் வந்திருக்கான், நீயும் ஆசையாக உள்ளே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எனக்கு டயர்ட்லாம் ஆகாது, நான் நல்லா ஃபன் பண்ணிகிட்ருக்கேன், எத்தனை பேர் வந்தாலும் நான் பார்த்துப்பேன், நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஏற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் உனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசணும்னு தோணுது, என்னையும் நீ டேட் பண்ணனா என்னால் நம்பவே முடியல, ஒரு காலத்தில் என்னையும் லவ் பண்ணிட்டு தானே இருந்தேன், அப்போல்லாம் நீ இந்த மாதிரி நடந்துக்கலையே, இப்போ மட்டும் எதுக்காக நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உன்னையும் டேட் பண்ணல, அதுக்கப்புறம் தான் எனக்கு மண்டையில் உரைச்சிது, உன்னை தவிர யாரை வேணாலும் டேட் பண்ணலாம், வயசில் கம்மியானவங்களை மட்டும் டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் என்னை லவ் பண்ணது என்னை டேட் பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ இவ அவனை பிடிச்சி தள்ளிகிட்டே இருந்துட்டுருக்கா. இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய பாங்கு ஒளிஞ்சிருந்து கவனிச்சிடுறான். ஓ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போயிட்டுருக்கா இத்தனை நாளாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை பிடிச்சி விலக்கி விட்டுட்டு அவள் வாயை போட்டு ரொம்பவே அக்ரெசிவாக தொடச்சிட்ருக்கா. அவள் வந்து ஹீரோ கத்துறா இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவள் இந்த மாதிரி கத்திட்டு இருந்தாலுமே அவளோட கையை வந்து நல்லா ஃபிஸ் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் அவளுக்கு இன்னுமே பழைய ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவன் உள்ளுக்குள்ளே உணர்றான். பட் ஆனாலும் அவகிட்ட வந்து அது ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டேங்கிறாளே, அது என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறான். ஹீரோயினும் இங்கே பாரு உன் கிஸ் எல்லாம் எனக்கு எதுவும் ஞாபகப்படுத்தலை, இவ்வளோ நாள் அப்ராடில் இருந்தும் கிஸ் பண்ணுறது கூட ஒழுங்காக கற்றுக்கல, நீ எல்லாம் பெருசாக பீத்திக்க வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் மாற்றி மாற்றி அழுதுட்டு இருக்க. இந்த பாட்டு முடியுது. இதோட கண்டினியூஷன் நம்மளாக்கி பார்க்கலாம்.